ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பை வந்து எப்படி வந்து ப்ரைவேசியாக யூஸ் பண்ணுறது அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பை வந்து யாருமே ஹேக் பண்ணாமல் எப்படி பார்த்துக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கேட்கணுங்க. வாட்ஸ்அப் போனதுமே மேலே வந்து 3 டாட் பட்டன்ஸ் இருக்கும். அந்த டாட் பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு முதலே காட்டிடும் ப்ரைவசி செக்அப்ன்ட்டு. அப்படி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு வந்து ப்ரைவசி செக்அப்னு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி தான் வரும், சூஸ் ஹூ கேன் காண்டாக்ட் யூ. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து யாரெல்லாம் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. யார் வேணாலும் ஆட் பண்ணலான்னா இதில் வந்து நீங்கள் எவ்ரி ஒன் கொடுக்கணும். இல்லை நமக்கு காண்டாக்டில் இருக்கவங்க தான் வந்து நம்மளை ஆட் பண்ணணும்னா மை காண்டாக்டை கொடுங்க. இல்லை நமக்கு காண்டாக்டில் இருக்கவங்களே குறிப்பிட்டவங்க தான் நம்மளை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மூணாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் காலர். இது எப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நீங்கள் யாரையாவது வந்து பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள வந்து இதில் ஷோ பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு காட்டுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யார் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்க்கணுன்னு சொல்லி இதில் காட்டுது. இப்போ வந்து உங்கள் நம்பர் டைப் பண்ணாலே எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்ரி ஒன் கொடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபைலை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மை காண்டாக்ட் கொடுங்க. நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கவங்களே குறிப்பிட்டவங்க தான் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்க்கணுன்னா மூணாவது ஆப்ஷன் கொடுங்க. யாருமே பார்க்கண்டானா நோபடி கொடுத்துருங்க. இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வந்து லாஸ்ட்டு சி அண்ட் ஆன்லைன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எந்த டைமுக்கு இருக்கிறீங்க அதை பார்க்குறது வந்து எல்லோரும் பார்க்கலான்னா எவ்ரி ஒன் கொடுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் காண்டாக்டில் இருக்கவங்க மட்டும் பார்க்கணுன்னா ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை குறிப்பிட்டவங்க மட்டும் தான் பார்க்கணும் மூணாவது ஆப்ஷன், யாருமே பார்க்கண்டாம்னா உங்களுக்கு நாலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே வந்து என்ன இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கீங்கன்னா அதை வந்து யார் பார்க்கலான்னு பற்றி தான் உங்களுக்கு கீழே கேட்குது. நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கலான்னா எவ்ரி ஒன் கொடுங்க. சேம் அஸ் லாஸ் இன் அப்படி உங்களுக்கு காட்டணுன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க. மூணாவது ஆப்ஷனை வந்து ரீட் ரிசிப்ட் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளூ டிக் விழாது. அதே இது நீங்கள் வந்து மெசேஜை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளூ டிக் விழாது. அந்த ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான செட்டிங்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் மோர் ப்ரொடெக்ட் டு யுவர் அக்கௌண்ட்டு. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப் லாக் காட்டும். அந்த ஆப் லாக் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பை வந்து கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா இமீடியட்டாக லாக் ஆகணுமா, இல்லை 1 நிமிஷம் கழிச்சு லாக் ஆகணுமா, இல்லை வந்து 30 நிமிஷம் கழிச்சு லாக் ஆகணுமா, இப்படி காட்டும். அது உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். நான் வந்து இமீடியட்லி கொடுத்துக்கிட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யாராவது ஹேக் பண்ணாலும் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற பின்னை வந்து அவங்க டைப் பண்ணாமல் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லோரும் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுடுங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டேன் ஆன் காட்டும். டேன் ஆன் காட்டினோன்னே உங்களுக்கு வந்து 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் கேட்கும். நான் இதில் வந்து 1 2 3 4 5 6 இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துக்கிடுறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண காட்டும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி வச்சுருங்க. இதை ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்காட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து பின்னை வந்து மறந்துட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிமெயிலை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை ஜிமெயிலை கொடுத்துக்கிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.